அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கும் வாராகி பக்தர்களுக்கும் 14 சித்தர்கள் திருவடி பாதம் போற்றி. பஞ்சபட்சி அட்டவணையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாடம் யாருக்கு என்று சொன்னால், அடிப்படையில் பஞ்சபட்சி கற்க விரும்புகின்றவர்கள், கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா, பூர்வபட்சம், பகல் பட்சி, தொழில்முறை, வாக்கிய சக்கரம், திங்கட்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் உள்ள அட்டவணை. காலை 6 மணி முதல் இரவு 6 மணி வரை. ஆந்தை பட்சிக்கு முதல் ஜாமம் ஊன், 2ஆம் ஜாமம் நடை, 3ஆம் ஜாமம் அரசு, 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் சாவு. இந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். அதே மாதிரி காகம் பட்சிக்காருக்கு முதல் ஜாமம் நடை, 2ஆம் ஜாமம் அரசு, 3ஆம் ஜாமம் துயில், 4ஆம் ஜாமம் சாவு, 5ஆம் ஜாமம் ஊன். கோழி பட்சிக்காருக்கு முதல் ஜாமம் அரசு, 2ஆம் ஜாமம் துயில், 3ஆம் ஜாமம் சாவு, 4ஆம் ஜாமம் ஊன், 5ஆம் ஜாமம் நடை. இந்த மயில் பட்சிக்காரருக்கு முதல் ஜாமம் துயில், 2ஆம் ஜாமம் சாவு, 3ஆம் ஜாமம் ஊன், 4ஆம் ஜாமம் நடை, 5ஆம் ஜாமம் அரசு. இந்த வள்ளுரு பட்சிக்காரருக்கு முதல் ஜாமம் சாவு, 2ஆம் ஜாமம் ஊன், 3ஆம் ஜாமம் நடை, 4ஆம் ஜாமம் அரசு, 5ஆம் ஜாமம் துயில். இதுதான் இந்த அட்டவணையினுடைய விளக்கம். இதில் நம்ம அந்தரம் பார்ப்போம். அதாவது ஆந்தை பட்சிக்காருக்கு ஊனில் ஊன், ஊனில் நடை, ஊனில் அரசு, ஊனில் துயில், ஊனில் சாவு பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ நம்ம 2 பட்சியை பார்க்கலாம். முதல் ஆந்தை பட்சியும் பற்றியும் காகம் பட்சியை பற்றியும் பார்ப்போம். இதே மாதிரி தான் மற்ற அனைத்து பட்சிகளுக்கும் நீங்கள் அந்த நேரத்தை குறிக்கக்கூடிய, அந்தர நேரத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். சரி, பார்க்கலாங்களா? முதல்ல ஊன் பட்சி, ஊனில் ஊன். ரொம்ப உத்தமமான நேரம்ங்க. இந்த நேரம் மிக அருமையான நேரம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக அவங்களுக்கு சொல்லலாம். 2வது ஊனில் நடை, நல்ல நேரமானா ரொம்ப ரொம்ப நல்ல நேரங்க. ஊனை விட இந்த நடை ரொம்ப பகலில் நடை என்பது ஊனை விட பலமானது. அதனால் இந்த ஊன் நடை ரொம்ப நல்ல ஒரு நேரம். அதாவது 6 மணியிலிருந்து 7-6 வரை ரொம்ப நல்ல நேரங்க உங்களுக்கு. ஏட்டா ஊன் வந்து ஒரு 30 நிமிஷம், நடை என்பது ஒரு 36 நிமிஷம். 6லிருந்து 6:30 வரையும் ஊனில் ஊன் தொழில் நடக்கிறது. அதுவும் நல்ல நேரம் தான். 2வது ஊனில் நடை நடக்கிறது 6:30லிருந்து 7-6 வரை. கிட்டத்தட்ட 6 மணியிலிருந்து 7-6 நிமிடம் வரை ரொம்ப உத்தமமான நேரம் என்று நாம் ஆந்தை பட்சிக்காரருக்கு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊனில் அரசு. இது நல்ல நேரமானா, இந்த ஊனில் அரசு என்பது இந்த இடத்துல நல்ல நேரம் இல்லை. இந்த நேரத்தை நாம் விலக்கிக் கொள்வது நல்லது. ஆந்தை பட்சிக்காரர்கள் இந்த 2 நாழிகை 48 நிமிடத்தை நாம் விலக்கிக் கொள்வது நல்லது. இறைவனிடம் அடக்கலம் செல்வது ரொம்ப நல்லது. இது மாதிரி எப்போ நமக்கு கெட்ட நேரங்கள் இருக்கிறதோ அப்பொழுது நாம் இறை வழிபாட்டில் அமர்ந்து விட வேண்டும். இறைவன் பக்கத்தில் இருக்க வேண்டும். இறைவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். முருக பக்தர்களெல்லாம் கெட்ட நேரத்தில், நமக்கு கெட்ட நேரம் வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் முருகா 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 முருகான்னு சொல்லி நம்மளை சமப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி, அதனால தான் இந்த ராகு காலத்திலலாம் வந்து கோயிலில் போய் விளக்கு வைப்பாங்க. இந்த ராகு கேது காலங்களில் நம்ம கோயிலில் போய் விளக்கு வைப்பாங்க. நமக்கு எப்பொழுதெல்லாம் கெட்ட நேரங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் இறைவன் அருகில் செல்ல வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கினா போடுங்க. சரி, அடுத்தது நம்ம பஞ்சபட்சிக்கு வருவோம். ஊனில் நடை பார்த்துட்டோம், ரொம்ப நல்ல நேரம்னு. ஊனில் அரசு ரொம்ப கெட்ட நேரம் ஆந்தை பட்சிக்கு. அதே மாதிரி ஆந்தை பட்சிக்கு ஊனில் துயில் தானேங்க, ரொம்ப நல்ல நேரங்க. துயில் கூட நல்ல நேரம் தான். இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். 2வது ஊனில் சாவு, இது கெட்ட நேரம். இந்த ஊனில் சாவு என்பது கெட்ட நேரம். நம்ம இந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு நற்காரியங்களை செய்வதற்கும், எந்த ஒரு நல்ல
நற்காரியங்கள் துவங்குவதற்கும் இந்த நேரத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இது ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். இது எந்த அடிப்படையில் நான் சொல்றேன்னு சொல்றது நீங்க பஞ்சபட்சி உங்களுடைய குருநாதர்களிடம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம காகம் பட்சிக்கு பார்க்கலாம். அடுத்து நம்ம இதே மாதிரி காகம் பட்சி. இப்போ நம்ம காகம் பட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ஜாமம் நடை, 2ஆம் ஜாமம் அரசு, 3ஆம் ஜாமம் துயில், 4ஆம் ஜாமம் சாவு, 5ஆம் ஜாமம் ஊன். இப்படி நடக்குதுங்க. இப்போ இந்த காகத்துக்கு முதல் ஜாமம் நடை 6 மணியிலிருந்து 6:36 நிமிடம் வரை ரொம்ப உத்தமமான நேரம். அதே மாதிரி நடையில் அரசு இந்த நேரமும் ரொம்ப ரொம்ப உத்தமமான நேரம். நடையில் துயில் ரொம்ப நல்ல நேரங்க, கெட்ட நேரமே கிடையாது, ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தை நல்ல நேரம் நீங்க எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா இது நல்ல நேரம் தான். இதுதான் சூட்சமம். சரி, அதுக்கப்புறம் நடையில் சாவு நல்ல நேரமா? ஆமாங்க, இது ரொம்ப நல்ல நேரங்க. நடையில் சாவு என்பது ரொம்ப நல்ல நேரம் தான். ரெண்டாவது நடையில் ஊன் நல்ல நேரமா? ஆமாங்க, நல்ல நேரங்க. 6 மணியிலிருந்து 8:24 வரை இந்த காகம் பட்சிக்காரருக்கு முழுமையான நல்ல நேரம் தான். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த பஞ்சபட்சியினுடைய சூட்சும ரகசியங்களை எல்லாம் வருகின்ற பஞ்சபட்சி பாடத்திலே நாம் படிப்படியாக பொறுமையாக பார்க்கலாம். அனைத்து பஞ்சபட்சி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களும் கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.